பாரதி வேதாந்தாவின் எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் நியர் வலசரவாக்கம் சென்னை. உங்க சொந்த ரிட்டையர்மெண்ட் வீடு வாங்க வர 26, 27 தேதிகள்ல எங்களை ஹோட்டல் கிரீன் பார்க் அஸ்வினி ஹால்ல மீட் பண்ணுங்க. கால் 7826878268. எல்லோருக்கும் வணக்கம். நான் பாண்டே சாரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தந்தி டிவியில் இருந்த நாட்களிலிருந்து பழக்கம். நாங்கள் நிறையா ஷோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடன் நான் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. பகவான் சார் அஃப்கோர்ஸ் வெட்ரன். அவரை இந்த தமிழ்நாட்டில் இந்திய லெவல்லையே ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இவரை தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஸோ ஐ எம் ஆனர்ட் டு ஷேர் த ஸ்டேஜ் வித் டூ வெரி எமினன்ட் பர்சனாலிட்டிஸ். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும், இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்கினவங்க, ஆப்சென்ஷியா பெறுபவர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வெதர் யூ பர்சியூ அ கேரியர் இன் ஜேர்னலிசம் ஆர் நாட், இத்தகைய ஸ்கில் செட்ஸ் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் லைஃப்பில். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் ஜேர்னலிசம்? இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். உங்கள் தாட்ஸை நீங்கள் எவ்வளோ அழகாக போட்டு வகுத்து அதை ரீடருக்கோ வியூவருக்கோ சென்று சேர்க்கிறீர்கள்ங்கிறது தான் அது ஜேர்னலிசம். ஸோ அதனால் தட் வில் ஸ்டாண்ட் யூ இன் குட் ஸ்டேட். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னா கூட அந்த ரிக்குவயர்மெண்ட்டும் இதுவும் ரொம்ப ரேடிக்கலாக டிஃப்ரெண்ட் கிடையாது. தெர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ், பட் ஃபண்டமெண்டலி பேசிக்ஸ் நீங்கள் இங்கே கற்றுக்கிறது அது நிச்சயமாக இட் வில் ஸ்டாண்ட் யூ இன் குட் ஸ்டேட். திரு பகவான் சொன்னதில் ஒரு விஷயம் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தி இன்டெகிரிட்டி தட் யூ பிரிங் டு ஜேர்னலிசம். நீங்கள் 200 ஸ்டோரி 2000 ஸ்டோரி நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணலாம். 2 ஸ்டோரி தப்பாக பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் அதுதான் உறுத்தும். அண்ட் credibility once lost is almost impossible to regain. It will take years to regain. அந்த credibility-யை தக்க வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய, இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் அ ஜேர்னலிஸ்ட் கேன் எவர் அஸ்பயர் டு. டெக்னாலஜி எவ்வளோ மாறிடுச்சு. லைஃப் ஹஸ் பிகம் ஸோ மச் ஈஸியர் ஃபார் அ ஜேர்னலிஸ்ட் டுடே. பகவான் சார் சொன்ன மாதிரி கூகுள் வந்தப்புறம், நெட்டு வந்தப்புறம் நம்ம எந்த ஒரு ஸ்டோரியை கூட ஒரு 15 minutes 20 minutes-ல we can get enough data to pad up half the story. அதில் ஃபேக்ட்ஸு ஃபிகர்ஸு எல்லாம் போட்டுடலாம். ஆனால் that alone does not guarantee a good story. ஸோ உங்களுக்கு எல்லாரும் அந்த மீமை பார்த்துருப்பீங்க. முன்னாடியெல்லாம் மக்கள் பொய் சொல்லுவாங்க, மீடியா உண்மையை சொல்லும். இப்போ மீடியா பொய் சொல்லுது, மக்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் அதை ஃபேக்ட் செக் பண்ணி சொல்கிறாங்க. இது எவ்வளோ இந்த மீமாக தான் வருது, ஆனால் இது எவ்வளோ ஒரு அவல நிலையை ஹைலைட் பண்ணுது பாருங்க. ஸோ தி டெம்டேஷன், இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஒரு சென்சேஷனல் ஹெட்லைன் வேணும். யூடியூப்பில் ஒரு டாப்பிக்கை நான் எடுத்தேன்னா நாம் எல்லோரும் சந்திச்சிருக்கிறது தான். இப்போ நாளைக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு 2 years பேக் ஐ வாஸ் டூயிங் அ லாட் ஆஃப் ரிசர்ச் ஆன் மல்டிபிள் டாபிக்ஸ். தமிழ்நாட்டில் அஃபெக்ட் பண்ணுற பல டாபிக்ஸ், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ போன்றதெல்லாம். ஐ கன்சல்டட், காட் எக்ஸ்பர்ட்ஸ், இன்டர்வியூட் தெம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரிசர்ச் பண்ணி அதை பற்றி ஒரு கம்பிலேஷன், ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டால் 2000 வியூ வருது. விராட் கோலி இந்த ஷாட்டை ஆடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் 1.5 லட்சம் வியூ வருது. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டூ திஸ் த ஹார்ட் ஒர்க் அண்ட் புட் அவுட் தி ஸ்டோரிஸ். ஸோ அதுதான் நமக்கு அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு மானிட்டைஸ் இட் அட் சம் பாயிண்ட். நான் யார் கேட்டாலும் நான் ஒரு அட்வைஸ் ஒன்று ரெகுலராக கொடுக்கறது, நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டார்டிங் அ யூடியூப் சேனல், ஸ்டார்ட் இட் வென் யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் சம்திங், ஸோ தட் யோர் லைவ்லிஹுட் மே நாட் டிபெண்ட் ஆன் இட் இன் த நியர் டேர்ம். ஓரளவுக்கு உங்களுக்கு வால்யூம் கிடைக்கும். ஒரு 6 மாதம் பண்ணுறீங்க, 1 வருஷம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு யூசர் பேஸ் வந்துருச்சு, ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு நீஷ் ஆடியன்ஸ் இருக்குது. தென் யூ குட் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட் ஆக்டிவிட்டி. பிகாஸ் இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம யாரை பார்க்குறோன்னா, நம்ம வி லுக் அட் பீப்புள் ஆன் யூடியூப் பர்டிகுலராக, வி லுக் அட் பீப்புள் ஹூ ஹவ்
8 lakh சப்ஸ்கிரைபர்ஸ், 10 lakh வியூஸ். சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க. ஒரு ஹார்ஸ் ரேஸ் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 500 மீட்டர்ஸில் லீட் பண்ணுற ஹார்ஸ் வந்து எப்போவாவது ஜெயிக்குமா? ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டைம்ஸ் தான் இந்த வேகமாக முன்னாடி ஓடுற ஹார்ஸ் ஜெயிக்கிறது. தே ஆர் இன்ஃபேக்ட் கால்ட் பேஸ் செட்டர்ஸ். அந்த ஹார்ஸ் ஜெயிக்காதுன்னு எல்லோருக்கும் தெரியும். ஸோ நமக்கு ஆனால் என்ன பார்க்கும்போது, ஐயோ 6 மாதத்தில் ஆரம்பித்தாங்க பாருங்க, 20 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் போடுறாங்க. சென்சேஷனல் கண்டென்ட், ஃபேக் கண்டென்ட், கண்டென்ட் தட் ஸ்ப்ரெட்ஸ் ஹேட்ரட் இன் த கம்யூனிட்டி. இதை போட்டு அன்ஃபார்ச்சுனேட் நம்ம சொசைட்டியில் அப்படி தான் இருக்குது. அதுக்கு தான் வியூஸ் வருது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் போய் பாருங்கள். அன்றைக்கி ஒரு இதில் பார்த்தேன், ஒரு ஆள் வந்து தலையில் ஒரு தொப்பி மாதிரி வச்சிட்ருக்காரு. அந்த தொப்பி வந்து ஹி பவுன்சஸ் இட் அப். அந்த தொப்பி திரும்பி வரத்துக்குள்ளே ஒரு சொமசால்ட் அடித்து அந்த தொப்பி தலையில் விழுது. 8 மில்லியன் வியூஸ். நீங்கள் என்ன, வாட் கேன் யூ டூ டு கம்பீட் வித் தட்? ஸோ லிட்டில் திங்ஸ், குக்கிங் சேனல்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. சாதாரண டே டு டே ஆக்டிவிட்டீஸை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. என் மருமகள் வெளியே போயிருக்காங்க, சாயங்காலம் வருவாங்க அப்படிங்கிறாங்க. 8 லட்சம் வியூ இருக்குது. பட் தயவு செய்து நினைவு வச்சுக்கோங்க, தீஸ் ஆர் நாட் சஸ்டெயினபிள். இதெல்லாம் வந்து த ஃப்ரண்ட் ரன்னிங் ரேஸ் ஹார்சஸ். உங்களுடைய பர்சனல் ஹேபிட்ஸை யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் முன்னாடி நீங்க பார்த்த அதே சேனல்ஸ் தான் நீங்க இன்னைக்கும் பார்க்குறீங்களா? when the channels came out, நம்மளுடைய ப்ரிஃபரன்சஸ் மாறிட்டே இருக்கு. அதை நோக்கி தான் நீங்க பார்க்கணும். ஸோ தட் இஸ் வேர் somebody like a Pandey who is looking at a longer term because of the credibility that he has got. ஸோ நீங்கள் credibility நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது சென்சேஷன்லாம் போடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் முன்னாடி நான் பார்த்த அதே யூடியூப் சேனல்ஸோ அதே மீடியாவை தான் நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நமக்கு வாய்ப்பு இல்லை. மொத்தம் 5-6 பேர், அவ்வளோதான். அது வந்து நியூஸ் பேப்பராக இருக்கலாம், அது வந்து டிவி சேனலாக இருக்கலாம். சேம் 4 or 5, 6, 7 சேனல்ஸ் பிகாஸ் இட் ரிக்வயர்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்ரிபடி கேனாட் ஸ்டார்ட் இட். அந்த லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி ரிட்டர்ன் கிடைக்காது. டூயிங் எத்திக்கல் ஜேர்னலிசம், அது அவர் பாண்டேக்கும் தெரியும், அவர் பகவான் சிங் சாருக்கும் தெரியும். எத்திக்கல் ஜேர்னலிசம் நீங்கள் பண்ணீங்கன்னா இட் இஸ் virtually impossible today. இன்னைக்கு யார் பிக் மீடியா யார் ஓன் பண்றாங்க? இட் இஸ் ஆல் ஓன்ட் either political parties or big industrials. National level, which is why you have this problem. So many journalists, I do national media almost every day, and journalists there tell me, sir, தெரியும் சார், நாங்கள் பண்ணுறது தப்புன்னு தெரியும். I have a family to feed. What do I do? So they cling on. After a point of time, everybody is doing it. அதனால நான் பண்ணேன். அது வந்து அப்படியே வந்து ஒரு. So one last point I wanted to share with you. Again, a point which Mr. Bhagwan touched on. ஒரு ஸ்டோரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, அதை போட போகிறீங்க. அதுக்கு முன்னாடி the thought, will this create hatred or enmity in society? தயவு செய்து அந்த ஒரு தாட், இஃப் தட் தாட் கம்ஸ் டு யூ, இந்த ஸ்டோரியை நான் எதுக்காக போடுறேன், இது போட்டால் இதனுடைய விளைவுகள் என்ன, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஐ எம் நாட் டிஸ்பியூட்டிங் தட். இதை வந்து நான் டைல்யூட் பண்ணி போடணுமா இன் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சொசைட்டி? அதுக்காக பொய் சொல்லணும்னு இல்லை. அதை வந்து அந்த நமக்கே தெரியும், வார்த்தைகளை மாற்றி ஒரு ஸ்டோரியினுடைய தாக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும். அதை செய்வதை சரியா சமுதாயத்திற்கு எதுனால், அட் தி எண்ட் ஆஃப் த டே, இஃப் யூ ஆர் சீன் ஆஸ் அ ஹேட் மாங்கர் அண்ட் இன்சைட்டர் ஆஃப், நீங்கள் உங்களுக்கு 50 மில்லியன் வியூஸ் வரலாம், உங்களுக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம், ஐ மீன் காசு வரலாம், ஆனால் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் யூ ஆர் அ ஃபெயிலியர். அதுதான் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ த ட்ரூ ஒர்த் ஆஃப் அ ஜேர்னலிஸ்ட் இஸ் credibility and social responsibility. இது இல்லாத ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இஸ் நாட் ஒர்த் காலிங் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் அட் ஆல். எவ்வளவு பணம் அவர் பண்ணாலும் தட் இஸ் டிஃப்ரெண்ட். அவர் பெரிய டிவி சேனல் 50 சேனல் வச்சிருக்கலாம். இன்னைக்கு இந்தியாவில் யூ நோ ஹவு சர்டன் ஜேர்னலிஸ்ட் themselves are able to open multiple channels on television in different languages in the space of 5 years. But what is that legacy that they are leaving behind?
அது மட்டும் தயவு செய்து நீங்கள் சிந்திக்கணும். அண்ட் ஒன் வெரி லாஸ்ட் வேர்ட் ஆஃப் காஷன் அகெயின், நீங்கள் இன்றைக்கி வந்து பிரிண்ட் மீடியா, இன்ஃபேக்ட் ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். எங்கள் வீட்டில் we get 4 newspapers. எங்கள் வீட்டில் இப்போது எக்ஸப்ட் தி எல்டர்ஸ் அட் ஹோம் நோபடி இஸ் ரீடிங் தம். பழக்க தோஷம், காஃபி குடிக்கும்போது இந்து பேப்பர் படிக்கணும், அந்த ஒரு பழக்கத்தில் அது அப்படியே நியூஸ் பேப்பர் வருது, அப்படியே டைம்ஸ் வருது, இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வருது, தினமணி வருது, ஏதோ 4 பேப்பர் வந்துட்டு போகுது. மை சில்ட்ரன் do not read newspapers. They are more well informed than me. They are both in their 20s. They don't read newspapers. They are even better informed. ஏன்னா அவங்க வந்து they are completely shifted onto the online platform. டிவி கூட டிவியே வந்து ஃபோனில் தான் பார்க்குறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, டிவி பார்க்குற ஹேபிட்டே வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ கிராஜுவலி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி. 20 வருஷம் முன்னாடி யூ கேனாட் பி அ ஜேர்னலிஸ்ட் அன்லெஸ் யூ கோ டு தீஸ் 8, 10, 20 மீடியா ஹவுசஸ், அன்லெஸ் யூ கோ டு தீஸ் 3, 4, 5 சேனல்ஸ். யூ கேனாட் பி அ ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட்னா அங்கே போய் வேலை செய்யணும், அவ்வளோதான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இவென்ச்சுவலாக யூ ஹேவ் டு லிசன். பியாண்ட் ஒரு எத்திக்கல் ஜேர்னலிசம்குள்ளேயே யூ கேன் டூ யுவர் பெஸ்ட், பட் இவென்ச்சுவலாக உங்களுக்கு சம்பளம் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேனாட் பியாண்ட் அ பாயிண்ட் யூ கான்ட் ஆர்கியூ, ரைட்? இன்னைக்கு தேங்க்ஸ் டு டெக்னாலஜி, சார் சொன்ன மாதிரி 2 ஃபோனு, 1 லேப்டாப்பு, 1 ரூம் இருந்தால் நீங்கள் ஜேர்னலிஸ்ட். திங்க் ஆஃப் வாட் ஆப்பர்ச்சுனிட்டி இட் கிரியேட்ஸ் ஃபார் யூ. நீங்கள் எந்த அளவிற்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் ஐ எம் ஷுவர் தட் மெனி ஆஃப் யூ வில் have excellent careers if you follow a few simple things. Don't compromise on your integrity. Don't sensationalize. Don't spread hate. அது வந்து இந்த the kind of hate that is being spread in our country, both at the national level and in Tamil Nadu, is most regrettable and worrying. இதையெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா நிச்சயமாக you will have good careers. As individuals, you have the opportunity to create. And inniki, however creative you are, sky is the limit. So I wish all of you the very best and a wonderful career in journalism or otherwise. But remember, TRPs are not everything. Views are not everything. At the end of the day, ethics matters. Integrity matters. Thank you very much.